கோமாளிங்க அவர், அதனால் அது பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. இந்திய ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கோமாளி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இடைவு காட்சிக்கிறப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவன் தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு கொடுத்திருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, பொருளாதார ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நடந்திருக்கு. இப்போ கொடநாடு கொலை வழக்கும் அதே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த பெரிய தண்டனை வழங்கப்படும். ஆனால் உடனே பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் நிதிக்குன்னு சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் பித்தராட்டத்தை சொல்கிறது தான் பழனிசாமி வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும். சார், இந்தியாவிலே தமிழ்நாடு எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னாடி வந்துடும் சார். இப்போ சமீபத்தில் கூட இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு சார் தலைமையில் ஒரு பேரணி போய் நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சார். ஆனால் அதிமுக சேர்ந்த செல்வராஜ் ராணுவ வீரர்களாக தெரியும், நாட்டுக்கு தெரியும். ஒரு கோமாளிங்க அவர், அதனால் அது பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. நான் பெருசுப்படுத்த விரும்புகிறேன். சார், ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி சிறப்பாக இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.